திரு ஜென்ராம், இந்த இந்த தேர்தலின் போது கூட்டணியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி எது? ஒரு பக்கம் தாவேகா அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. யாரும் தாவேகாவை நாடி போனதா தெரியல. ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் பகிரங்கமாக தெரிவிக்காத பாஜக அதிமுகவோட கூட்டணி அமைச்சு இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னு தலைவர்கள் பேசுகிறாங்க. காங்கிரஸும் புதிதாக இந்த டோன் எடுக்கிறாங்க. சார், காத்திருப்பது அப்படி முடிவு செஞ்சுருக்காங்க. எது இந்த கூட்டணியை இன்டாக்ட் ஆக்கும்? எதை உறுதி செய்யும்? எது தீர்மானிக்கும்? இல்லை, தேர்தல் களத்தில் ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட வலிமையை விட பல கட்சிகளை ஒன்றிணைத்து கொண்டு கூட்டணியாக நின்றால் வெற்றியை உருவாக்குவதற்கான சூழல் அதிகரிக்கும் அப்படின்னு கட்சிகள் நம்புது. அதனால சில கட்சிகளை தங்களோடு சேர்த்துக் கொள்கிறது. அதுல நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர், தொகுதி எண்ணிக்கை, இதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய உடனடியான காரணிகள். இதை தாண்டி ரொம்ப முக்கியமானதாக அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில ஒரு பொதுவான இலக்கு தேவைப்படுகிறது, பொதுவான எதிரி தேவைப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த கட்சிகளுக்கு இடையில சில கோட்பாடுகளின் அடிப்படையிலான கொள்கை ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஏதாவது மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படையின் கீழே கட்சிகள் ஒருங்கிணைக்கப்பட முடியுமான்னு பார்ப்பது, மாநில உரிமைகளுக்கும் ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கும் இடையில உள்ள முரண்பாடுகள்ல மாநில உரிமைகளை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியுமான்னு பார்க்கிறது. இந்த மாதிரி கட்சிகள் ஒருங்கிணைந்ததற்கு பிறகுதான் அது தொகுதி பங்கீடு, தொகுதி எண்ணிக்கை, ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் போன்ற 2வது செட்டு, அது என்ன இது மாடல் ஆட்சியின் முறை எப்படி இருக்குங்கிறதுக்குள்ள போகுது. அந்த மாதிரி போவதற்கு முன்னால இந்த ஒற்றுமை தேவைப்படுகிறது. இந்த ஒற்றுமை இல்லாமல் பதவிக்காக ஒரு கூட்டணி உருவானால் அந்த கூட்டணி நிலைத்து நிற்பதில்லை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். திரு ஜென்ராம், காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இவ்வளவு ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு ஒற்றுமை, தேசிய அளவில் பாஜகவை எதிர்ப்பது தான் அப்படின்ற ஒரு ஒற்றை நோக்கத்தோடு ஒரு நீண்ட கூட்டணி இருப்பதா கருதப்படுது. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இந்த நேரத்தில் காங்கிரஸ் இந்த விருப்பங்களை பகிரங்கமாக தெரிவிக்கிறதுக்கு பின்னாடி வேற சில காரணங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அகில இந்திய தலைமை தான் எல்லா விஷயங்களையும் முடிவெடுக்குது. காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே இந்த கோரிக்கையை முன்வைத்து எங்கும் பேசியதாக நான் அறிந்திருக்கவில்லை. தலைவராக ஒருவர் யார் இருந்தாலும் மக்களிடத்துல பிரபலமாக, தலைவர் பதவியில இருக்கக்கூடியவரை விட மக்களிடத்துல அந்த கட்சியின் பிரபலமான தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்கும் பேசியதாக நான் அறிந்திருக்கவில்லை. நீங்க எங்கேயாவது அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் அறிந்து கொள்கிறேன். மாநில தலைவருக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாலும், அந்த அளவு கிடையாதுன்னு சொன்னாலும் மாநில தலைவர் சொல்லும் போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி செல்வ பெருந்தகை இந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்க, அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவரும் எங்கேயும் சொன்னதாக தெரியல. இந்த 3 முக்கியமான யாரெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமோ அவங்க யாரும் எங்கும் சொல்லாத ஒரு சூழல்ல யாரோ எங்கோ பேசியதை அல்லது யாரோ எங்கோ பதிவு செய்ததை நாம பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. யாரோ எங்கோ பேசியதை தான் ஒரு கருத்தில் எடுத்துக்கொண்டு அமைச்சர் ஐ பெரியசாமி முதலமைச்சருடைய எண்ண ஓட்டம் என்ன இருக்கு, அதிகாரத்தில் பங்கு தர முடியாது அப்படின்றத ஒரு ஸ்டேட்டஸா இன்னைக்கு திமுக தரப்புல இருந்து வெளிப்படுத்துறாங்களே. ஐ பெரியசாமி ஏன் போடுறாரு, திமுக என்ன ரியாக்ட் பண்ணுது என்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் காங்கிரஸ், நீங்க கேட்ட கேள்வி பத்திரிகையாளர் ஜென்ராமுக்கு இது தொடர்பாக எந்த கவலையும் இல்லை. அவங்க என்ன பேசுறாங்க, காங்கிரஸ் பேசல. மல்லிகார்ஜுன கார்கே இதை பற்றி பேசினார்னா நான் அதை பத்தி கருத்து சொல்ல முடியும். இதே காங்கிரஸ் கட்சி 1991 இருந்து 96 வரைக்கும் பெரும்பான்மை இல்லாம பெரும்பான்மை ஆதரவோடு ஆட்சி நடத்தியது. ஆனா பெரும்பான்மை அந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, வேறு எந்த கட்சியையும் ஆட்சிக்குள்ள சேர்த்து கொள்ளவும் இல்லை. பிற கட்சிகளிடமிருந்து ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சியில் அவர்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு ஆட்சியைத்தான் காங்கிரஸ் கட்சி நரசிம்மராவ் தலைமையில நடத்தியது. அதனால காங்கிரஸுக்கு அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. 2006 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு ஆட்சியை நடத்தி இருக்குது.
அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில இந்த பிரச்சனை வரும் என்று நான் நினைக்கல. பாண்டிச்சேரியில, புதுச்சேரியில திமுக ஆதரவோடு காங்கிரஸ் இந்த மாதிரி ஆட்சி நடத்தி இருக்குது. அதனால ஒருவர் ஆதரவு கொடுத்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த நெருக்கடியில இந்த கோரிக்கைகளை யாராவது முன்வைத்தார்கள் என்றால் அப்போது அதை பற்றி பேச முடியும். நீங்க 1977 2011 வரைக்கும் மேற்கு வங்கத்துல இடது முன்னணி அப்படிங்கிற ஒரு முன்னணி சொல்லுங்க, தொடர்ந்து பேச. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரமேஷ் சேதுராமன், காங்கிரசுக்கு அந்த விதமான அழுத்தம் கொடுத்தாலும் அது திமுக கூட்டணியை பாதிக்காது. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பேசுறாங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர், யார் இந்த கூட்டணியை அறிவித்தாரோ அவரே இதை பற்றி பேசி வராரு அப்படின்ற ஒரு கருத்து எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தாவேக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அதிமுகவால் பகிரங்கமாக அறிவிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? பாஜகவோட ஏற்கனவே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்துக்கொண்டார்களா, இல்லை அதை தாண்டி இந்த கூட்டணியை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கா? இல்ல, ஒரே கேள்வி மட்டும் நான் இங்க கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் விஷயம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை திமுகவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டும் இல்ல, கடந்த காலங்களில் விசிகா போன்ற கட்சிகள்லாம் முன்னெடுத்து வைத்தார்கள்னு பார்க்கணும். அதை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா, பொதுவா தங்களுக்கு தேவையான இந்த சீட்டுகளை பெறுவதோ இல்ல மற்ற விஷயங்களுக்காகவோ பயன்படுத்தி கொண்டு அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு விட்டு கொடுக்கலாம், இன் ரிட்டர்ன் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படிங்கும் போது அப்புறம் அதை தள்ளி வைக்கிறாங்க கோல் போஸ்ட அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க இப்போ காங்கிரஸ் அளவுக்கு பெரிய கட்சியா அப்படின்னா கிடையாது. மாநில அளவுல அவங்களுக்குன்னு ஒரு சில வாக்கு சதவீதங்கள் இருக்கு. அதையெல்லாம் வைத்து அது நெகோசியேஷன் டாக்டிக்ஸ் அப்படின்னு வேணா பார்க்கலாம். முதல்ல என்ன சொன்னாங்க, திமுகவுடைய சின்னத்தெல்லாம் போட்டிடணுங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களும் படிப்படியா அவங்க எப்படி அவங்களுடைய அரசியல் வளர்ச்சியை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்னு நீங்க பார்க்கலாம். தங்களுக்கே உரிய சின்னம், பானை சின்னம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கொண்டு முன்னெடுத்து போறாங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி இருந்தும் கூட ஒரு சில இடங்கள்ல ஒரு சில சீட்டுகள்ல அவங்க திமுக இதுல கடந்த காலங்கள்ல போட்டிட்டு இருக்காங்கிறதையும் நம்ம மறக்க கூடாது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில சரி இங்க எப்படின்னாக்க டெஸ்டிங் த வாட்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பக்கம் இவங்களோட நெகோசியேஷன் விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும், ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதுதான். அதே மாதிரி எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு, எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. இன்னொன்னு நான் பார்க்கக்கூடிய விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா 2 தரப்பா காங்கிரஸ் இதை பிரிக்கலாம். முன்னாடி எல்லாம் கோஷ்டியா இருக்கும். கோஷ்டின்னு சொன்னாக்க நமக்கே தெரியும், பல தலைவர்கள் பல கோஷ்டிகள் அப்படிங்கறதெல்லாம். இப்போ எப்படி மாறி இருக்குன்னா, இளம் தலைமுறையினர் அப்புறம் பாரம்பரியமாக 77 வயதை தாண்டி 75 வயதை தாண்டி அரசியல்வாதிகள் அப்படின்னு வேணா ஒரு குரூப்பை வேணா வச்சுக்கலாம்.